அனைவரும் இன்றைய தினம் காவல் தெய்வம் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீர சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடந்தேறி தொடர்ந்து 48 நாள் மண்டல அபிஷேகம் நடந்து இன்று மண்டல அபிஷேக நிவர்த்தி விழா பூர்த்தி விழாவானது தற்சமயம் நடைபெற்றது. நமது ஊரிலே குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய மதுரை வீர சுவாமி ஆலயம் இங்கே அதிகம் இல்லை. அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டத்தில் தான் இருக்கும். இந்த வட மாவட்டத்தில், நம்ம தமிழ்நாட்டு வட மாவட்டத்தில் அதிகமாக இல்லை. ஆனால் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மதுரை வீர சுவாமிக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் போந்தூர் கிராமத்தில் 30/11/2025 அன்று நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேக வைபவத்தை ஆச்சாரியாக இருந்து உவச்சர் ஓசன் என்று கூறுவார்கள். காளி உபாசகர் கிராம தேவதை பூஜை செய்து கொண்டிருப்பவர் ஏ சரவணன் அர்ச்சகர். நான் சிறப்பாக ஐயாவின் கருணையால், ஐயாவின் ஆசீர்வாதத்தால் குலதெய்வம் என்று விளங்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீர சுவாமியின் அருளால் சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தினம் மதுரை வீரன் சுவாமியிடம் நானும் உங்களுடன் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன், அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று. ஆதலால் இந்த வைபவத்தை நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு பணிவுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் குடும்பம் சேமமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம சிவாயம்.